இப்போ சிஎம் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணப்படுறாரோ அதே அளவுக்கு இன்னொருத்தவங்களும் ஃபோக்கஸ் பண்ணப்படுறாங்க. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரிஷா. ஆரம்பத்துல இருந்தே விஜய் அவர்களோட பேர் அடிபட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல த்ரிஷா இவர்களோட பேருமே அடிபடாம இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு சர்ச்சைகள் நிறைய விடுச்சுது. அதுக்கு காரணம் சங்கீதா அவர்களோட விவாகரத்து வழக்கு தான். அந்த தொடர்பா நிறைய வீடியோக்கள்ல நம்ம நிறைய டைம் பேசிட்டோம். ஸோ இப்போ அந்த விஷயத்துக்கு போகாம இப்போ நடக்கக்கூடிய விஷயத்துக்கு வருவோம். இப்போ தேர்தல் முடிஞ்சது. அப்போ வாக்கு எண்ணிக்கை டைம்ல த்ரிஷா வந்து ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப சர்ச்சையாயிடுச்சு. என்னன்னா அவங்க ஓட்டு போட்டுட்டு விசில் அந்த என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட பாட்டை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அந்த போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அது வைரல் ஆச்சு. இவங்க வந்து விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது சிம்பாலிக்கா சொல்றாங்கப்பா அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டு எண்ணிக்கை நடந்துச்சு. அப்போ விஜய் வந்து பீக்குக்கு வந்தார், அதாவது முன்னிலையில வந்துகிட்டே இருந்தார். அந்த டைம்ல விஜய் அவர்களோட வீட்டுக்கு போயிட்டு த்ரிஷா வாழ்த்து தெரிவிச்சாங்க. ஸோ அன்னைக்கு த்ரிஷாவோட பர்த்டே. ஸோ இதுவும் பெரிய அளவுல வைரல் ஆச்சு. ஏன்னா விஜய் அவர்களோட வீட்டுக்கு பெரிய பெரிய தலைவர்கள் கூட போகல, ஆனா த்ரிஷா போறாங்க அப்படின்றதுனால இது கொஞ்சம் வைரல் ஆச்சு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் வந்து ஆட்சி அமைப்பாரா மாட்டாரா, மெஜாரிட்டி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு இழுபறி நீடிச்சது. கடைசியா அவர் ஆட்சி அமைக்க செஞ்சுட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களா திரு ஜோசப் விஜய் அவர்கள் இருக்கிறார். ஸோ இந்த நேரத்துல அவரோட பதவியேற்பு விழாவையும் யாரும் மறக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் த்ரிஷா போயிருந்தாங்க. ஸோ இது வந்து யாருமே எதிர்பார்க்கல, த்ரிஷா போயிருக்காங்க. அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு முக்கியமான ஒரு நபரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துச்சு. நிறைய திரைப்படங்கள் போயிருந்தாங்க, நிறைய தலைவர்களும் போயிருந்தாங்க. பட் அவங்க ஃபோக்கஸ் பண்ணப்பட்டதை விட த்ரிஷா மேலதான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஏன்னா த்ரிஷா அப்படின்னாலே அந்த ஆரம்பத்துல இருந்து அந்த விவாகரத்து வழக்குல இருந்து கொஞ்சம் சர்ச்சையா தான் பேச்சுக்கள் வந்துகிட்டு இருக்கு. அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் வந்து வதந்தியா உண்மையா அப்படிங்கிறது தெரியாம திரும்ப 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 அந்த விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களோட பதவியேற்பு விழாவுக்கு இவங்க போயிருந்தாங்க. அந்த நேரத்துல விஜய் ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்காரு, இவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அதாவது ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட அம்மா அப்பாவுக்கு விட த்ரிஷா வந்து அவ்வளவு ஃபோக்கஸ் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. நிறைய பேர் இதை வந்து கண்டனமும் தெரிவிச்சிருந்தாங்க. தேவையே இல்லை, எனக்கு வந்து விஜய் அண்ணா வந்து முதலமைச்சர் ஆனது ரொம்பவே சந்தோஷம், அவர் வந்து நாங்க வந்து பிடிச்ச ஒரு நபர், ஆனா இவங்க வந்து கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ரீல்ஸ் போட்டிருந்தாங்க, கமெண்ட்டுகளை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா த்ரிஷா இல்லைன்னா சந்தோஷமா இருக்கும், இவங்க எப்ப பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே இருக்காங்க, விஜய் அவர்கள் கூட ஒட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கமெண்ட் பண்ணி திட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு இடையில த்ரிஷா வந்து எந்த பதிவு போட்டாலும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், ஸ்டோரி போஸ்ட் எது போட்டாலுமே அது வந்து வைரல் ஆயிடும். அவங்க போடக்கூடியது எல்லாமே கான்ட்ரவர்சியா தான் இருக்கும். என்னன்னா இவங்க எதுக்காக இப்போ தேவையில்லாம இந்த நேரத்துல இதை போடுறாங்க, இவங்க யாரை மென்ஷன் பண்ணி வைக்கிறாங்க, ஒருவேளை இவங்களை பத்தி நிறைய பேர் சொல்லி திட்டுறதுனால அவங்களுக்கு வந்து வாய் அடைக்கிறதுக்கு இந்த விஷயங்களை போடுறாங்களா, இல்லட்டா நார்மலாவே இதை போடுறாங்களா அப்படிங்கிறது தெரியாம எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஒரு ஸ்டோரி போட்டாங்கன்னா அது வந்து எது கூடலாம் லிங்க் பண்ண முடியுமோ அது கூட லிங்க் பண்ணி வச்சு கண்டிப்பா அதுக்குமே நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க, வைரலா ஆக்குவாங்க. ஸோ இப்போ இந்த பதவியேற்பு விழாவுக்கு போனதுக்கு அப்புறமாவும் த்ரிஷா வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதுவுமே ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, த லவ் இஸ் ஆல்வேஸ் லவுடர், தி லவ் இஸ் ஆல்வேஸ் லவுடர் அப்படின்ற கேப்ஷனோட ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதாவது அந்த நிகழ்ச்சிகளை எடுத்த புகைப்படங்களை போட்டு அதுக்கு கீழே கேப்ஷனா இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பதிவுமே ரொம்பவே வைரலாக இருக்கு. ஸோ இதுக்குமே நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னன்னா ஏற்கனவே நிறைய டைம் வந்து சமூக வலைதளங்கள்ல பல்வேறு சர்ச்சைகள் வந்து வந்துகிட்டு தான் இருக்குது த்ரிஷா பத்தி. இருந்தாலும் இதை பத்தி கண்டுக்காம விஜயோட வீட்டுக்கு போனாங்க, இப்போ அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. ஸோ இதுவுமே ஒரு விஷயமா பேசப்படுது. ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இருக்கு, அதனாலதான் இதை பத்தியும் பொருட்படுத்தாம த்ரிஷா வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர் வந்து தேவையே இல்லை, இவங்க வந்து ஒவ்வொரு சீன் போடுறதுக்காக போறாங்க, இவங்கெல்லாம் தேவையே கிடையாது, இவங்க எதுக்கு அந்த இடத்துக்கு போகணும், இவங்க போறது பார்த்தாதான் இரிட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்பினருமே போட்டுட்டு இருக்காங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா இந்த மே மாசம் ஃபுல்லாவே த்ரிஷா வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணப்பட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் த்ரிஷாவோட பர்த்டே, இன்னொன்னு விஜய் அவர்களோட வீட்டுக்கு போனது, இப்போ அந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அவர் நடிப்புல வெளியாகக்கூடிய கருப்பு படம் வெளியாக இருக்கு, அதுக்கான ட்ரைலருமே வெளியாயிடுச்சு. ஸோ இதனால த்ரிஷாவுக்கு வந்து அடுத்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி செய்தி தான் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பிறந்த நாள் மகிழ்ச்சியான செய்தி, அடுத்து விஜய் அவர்கள் சிஎம் ஆனாங்க, அதுவும் மகிழ்ச்சியான செய்தி, அடுத்து கருப்பு படம் ரிலீஸ்.
ஸோ இது மூன்றுமே அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து மகிழ்ச்சி செய்தியா வந்துகிட்டே இருக்கு. ஸோ 2026 மே மாசம் பிறக்க முன்னாடி இவங்க சொல்லியிருந்தாங்க, மே வந்து என்னோட நாள், மே பிறக்க போகுது, என்னோட சந்தோஷமான நாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே தொடர்ந்து த்ரிஷாவுக்கு ஒரு நல்ல செய்திகள் மட்டும்தான் இந்த மே மாசத்துல வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதனால அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க. பட் எது சொன்னாலும் மற்றவங்க கமெண்ட் போட்டால் கூட அதை கண்டுக்காம அதை பாட்டி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா, நான் பாட்டி என்னோட ஃப்ளோவில் போய்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு த்ரிஷா பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே நேரத்தில் த்ரிஷா அவர்கள் வந்து விஜய் அவர்களோட ஃபங்க்ஷனுக்கு போறதா இருக்கட்டும், அவங்களோட வீட்டுக்கு போறதா இருக்கட்டும், இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இதுல ஒரு முக்கியமான குற்றச்சாட்டா என்ன பார்க்கப்படுதுன்னா, விஜய் அவர்களோட குழந்தைகளை இந்த ஃபங்க்ஷனுக்கு போகல, அப்படி இருக்கப்போ இவங்க ஏன் போனாங்க, அதை விட அந்த குழந்தைகளை விட இவங்க அவங்களுக்கு முக்கியமா போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளுமே வருது. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன்னா, ஒரு பக்கம் சங்கீதாவுக்கு ஆதரவா நிறைய பேர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அவங்க குழந்தை விஜய் அவர்களோட குழந்தைகளுக்கு வந்து கூப்பிடலையா அப்படின்ற மாதிரியுமே தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதையும் மீறி த்ரிஷா ஏன் வந்தாங்க அப்படிங்கிறதுமே கேள்வியா இருக்குது. ஸோ இது வந்து ஒருத்தரோட தனிப்பட்ட பர்சனல் லைஃப் அப்படிங்கிறத தாண்டி இப்போ பொது வெளியில நடக்கிறதுனால மட்டும்தான் எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. அவங்களோட பர்சனல் லைஃப்ல போயிட்டு நம்ம தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. பட் இருந்தாலும் பொது வெளியில இது நடந்ததுனால மட்டும்தான் எல்லாருமே கேள்விகள் கேட்குறாங்க. பார்க்கலாம் இதோட முடிவு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.